ஹலோ சொல்லுங்கள் பர்ச்சேஸ் செக் எப்படி பண்ணுறது பார்க்கலாம். ஸோ ஹோமில் பார்த்தீங்கன்னா பர்ச்சேஸ் ஃபார்ம் இருக்கும். ஸோ பர்ச்சேஸ்க்கு முன்னாடி ஃபஸ்ட்டு ஒரு ப்ராடக்ட்னு நம்ம க்ரியேட் பண்ணிக்கணும். ப்ராடக்ட்னா என்னென்னா ஜஸ்ட் நத்திங். நீங்கள் என்னென்ன ஐட்டம்ஸ்லாம் சேல்ஸ் அண்ட் பர்ச்சேஸ் பண்ண போகிறீங்களோ அதோட ப்ராடக்ட்டோட நேம்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா நீங்கள் இங்கே டைப் பண்ணி வச்சுக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் மெட்டீரியல் டைப் கோல்டா சில்வரா, ப்ராடக்ட்டோட நேம் என்ன அண்ட் என்ன கேட்டகரி. அப்போது 906 தான் என்ன வேஸ்டேஜ், நார்மலில் தான் என்ன வேஸ்டேஜ். அதேமாதிரி மேக்கிங் சார்ஜஸ்னு வரப்போ 906 தான் எவ்வளோ, நார்மலாக தான் எவ்வளோ. அதேமாதிரி என்ன ஜிஎஸ்டி பர்சன்டேஜ், அதுக்கப்புறம் ஹெச்எஸ்என் கோட் என்ன, இது எல்லாத்தையும் கொடுத்து ஜஸ்ட் நீங்கள் ஆட் கொடுத்ததுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் இப்போ உங்களோட அந்த ப்ராடக்ட் வந்து பார்த்தீங்கன்னா பர்ச்சேஸில் ஷோ ஆகும். ஸோ பர்ச்சேஸில் நீங்கள் உள்ள போகிறதுக்கு முன்னாடி ஸோ ஃபஸ்ட் எந்த வெண்டர் கிட்ட வாங்குறீங்களோ அந்த வெண்டரோட டீட்டெயில்ஸ் நீங்கள் வந்து ஆட் பண்ணணும். ஸோ வெண்டரோட நேம், ஜிஎஸ் நம்பர் என்ன, லைக் அவங்களோட அட்ரஸ், மொபைல் நம்பர் எல்லாமே நீங்கள் வந்து இதில் டைப் பண்ணிக்கலாம். ஸோ இதை ஆட் பண்ணதுக்கப்புறமா ஹோமில் பர்ச்சேஸ் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ ஜஸ்ட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஏரோ மார்க் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நியூ அப்படின்னு ஆப்ஷன் கொடுத்துருக்கேன். ஒரு எக்ஸாம்பிள் இப்போ என்னோட வெண்டர் எல்எஸ்கே. ஸோ நான் அதை கொடுக்குறேன். ஸோ அவர் என்ன கொடுக்குற இன்வாய்ஸ் நம்பர் என்ன, ஸோ ஆஃப்டர் தட் இன்வாய்ஸ் டேட் என்ன, ஸோ அதுக்கப்புறம் டெலிவரி டேட், என்னைக்கு டேட்டில் ஒரு டெலிவரி பண்ணாலும் அந்த டேட் போட்டுருங்க. ஸோ என்ன நெட் வெயிட்டாக வாங்கினேன், லைக் அதர் நீங்கள் வேணும்னா பண்ணிக்கலாம். லைக் பியூராக என்ன வெயிட் வாங்கினா, கிராஸாக என்ன வாங்கினீங்க, ப்ளஸ் அதே மாதிரி என்ன ஜிஎஸ்டி அமௌண்ட் நம்ம பே பண்ணணும், ஸோ மெட்டலாக என்ன பே பண்ணணும், கேஷாக என்ன பே பண்ணணும், அண்ட் என்ன கிராம்ரேஜ் பே பண்ணணும். இதெல்லாமே நீங்கள் கொடுத்ததுக்கப்புறம் ஜஸ்ட் சேவ் ஆப்ஷன் இருக்கும். சேவ் கிளிக் பண்ணதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராடக்ட்டை நம்ம வந்து ஆட் பண்ண போகிறோம். இப்போ பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு 906 நார்மலாக அப்படின்றத நீங்கள் ஃபஸ்ட் செலக்ட் பண்ணணும். இப்போ 906 ப்ராடக்டாகவே வச்சுங்க. ஒரு எக்ஸாம்பிள் இப்போ லேடிஸ் ரிங்னா ஜஸ்ட் லேடிஸ் ரிங். ஸோ அதோட வெயிட் என்ன, 2 கிராம் 350 மில்லி இருக்குன்னா அது. ஸோ நம்பர்ஸில் வரும். ஸோ வேஸ்டேஜில் 91.6. ஸோ சாரி, பியூரிட்டி பர்சன்டேஜ் 91.6. ஸோ வேஸ்டேஜ் மேக்கிங் ஆல்ரெடி நம்ம அந்த ப்ராடக்ட்டை கொடுத்துனா ஆட்டோமேட்டிக்காக எது டிஃபால்ட்டாக எடுத்துக்கும். ஆஃப்டர் ஸ்டோனோட கவுண்ட், ஸ்டோனோட அமௌண்ட், அப்புறம் சைஸ் இருந்தால் சைஸ் இதெல்லாம் மென்ஷன் பண்ணிக்கலாம். அண்ட் ஃபைனலி டேக் டிஸ்கிரிப்ஷன் 906 இருந்தால் ஸோ 906 KDM இதெல்லாம் நம்ம கொடுத்துக்கிறோம். ஸோ இதெல்லாம் கொடுத்ததுக்கப்புறம் ஜஸ்ட் கண்ட்ரோலேஸ் கொடுத்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் இது மாதிரி வந்து நம்ம ப்ராடக்ட் வந்து ஆட் ஆகிடும். ஸோ இதை கிளிக் பண்ணிவிட்டு ஜஸ்ட் பார்கோட் டேக்னு கொடுத்தீங்க அப்படின்னா டேக் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து பிரிண்ட் ஆகி வெளில வந்துடும். ஓகேங்களா. ஸோ ஆஃப்டர் இந்த டேக்ல பார்த்தீங்கன்னா சிஸ்டம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நம்பர் கொடுக்கும். லைக் 1051 அப்படின்னு ஒரு நம்பர் கொடுக்கும். இதை நீங்கள் எங்கே செக் பண்ணிக்கலாம்னா ஸ்டாக் ஓப்பன் பண்ணீங்க அப்படின்னா ஸ்டாக்ல வந்து செக் பண்ணிக்கலாம். ஒரு எக்ஸாம்பிள் லேடிஸ் ரிங். ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா 22 கிராம் 560 மில்லி இருக்குது. ஸோ 906 லெவலில் இருக்குது, நார்மல் லெவல் இருக்குது. டோட்டலாக 7 பீஸ் இருக்குது. 906 லெவலில் நார்மல் என்ன ஜஸ்ட் அதில் கிளிக் பண்ணி டீட்டெயில் ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா அதோட டீட்டெயில் டோட்டலாக அது இருக்கிற 7 நம்பரோட டீட்டெயில் அது வரும். ஸோ இது வந்து ஸ்டாக். இதே சோல்ட் அவுட் இருக்குது. சோல்ட் அவுட் நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ஸோ இதில் ஆல் கொடுத்தீங்கன்னா எல்லாமே சேர்ந்தும் வரும். அதை நீங்கள் வந்து வெரிஃபை பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்ம வந்து நெக்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்போ பர்ச்சேஸ் எல்லாமே ஆட் பண்ணிட்டோம். ஸோ ஆல்ரெடி ப்ரீவியஸ் இருக்கிற இன்வாய்ஸை நம்ம எப்படி பார்க்குறதுன்னு பார்த்தா அதுக்கு பர்ச்சேஸ் லிஸ்ட் ஓப்பன் பண்ணிக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் பர்ச்சேஸ் லிஸ்ட்டில் ஸோ இதே வந்து ஒரு இன்வாய்ஸ் நான் எப்பயோ ப்ரீவியஸாக நான் பண்ணியிருக்கேன் இன்வாய்ஸ். ஸோ அதுக்கு ஓப்பன் பண்ணணும் அப்படின்னு பார்ப்போம். ஜஸ்ட் இதில் ஹோமில் போய்ட்டு நீங்கள் பர்ச்சேஸ் ஓப்பன் பண்ணிக்கிங்க. ஸோ பர்ச்சேஸ் ஓப்பன் பண்ணதுக்கப்புறமா இன்வாய்ஸ் டேஸ் இதில் கிளிக் பண்ணிட்டு கண்ட்ரோல் எல் கொடுக்கணும். ஷார்ட்கட் கீ கண்ட்ரோல் எல் கொடுத்துட்டு உங்களுக்கு இன்வாய்ஸ் நம்பர் கேட்கும். ஸோ இந்த இடத்துல கேட்கும். ஸோ இன்வாய்ஸ் நம்பர் கொடுத்து ஜஸ்ட் நீங்கள் என்டர் பண்ணீங்க அப்படின்னா அந்த பழைய இன்வாய்ஸ் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ இதுதான் ஒரு புது இன்வாய்ஸ் கிரியேட் பண்ணுறது ப்ளஸ் பழைய இன்வாய்ஸ் வந்து நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஸோ இது எல்லாத்துக்கும் பேஸ் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராடக்ட் தான். ஸோ ப்ராடக்ட்டில் நீங்கள் ஒரு ப்ராடக்ட்ஸ் இருந்தால் மட்டும் தான் சேல்ஸோ பர்ச்சேஸோ பண்ண முடியும். ஸோ ஓகே, தேங்க்யூ.